யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 162வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 160ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, அமைதி என்பது எதனால் வெல்லப்படும் அறப்பயணம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை அன்பின் பலவீனத்தால். இரண்டாவது கேள்வி, பெந்தக்கோஸ்தே திருவிழிப்பு ஆராதனை யாழ் மறைமாவட்டத்தில் இம்முறை எந்த இடங்களில் நடைபெற உள்ளது? இதற்குரிய சரியான விடை யாழ்ப்பாணம் புனித மார்ட்டினார் சிறிய குறுமட மைதானம், மாங்குளம் இறை தியான இல்லம். மூன்றாவது கேள்வி, புதுக்குடியிருப்பு பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை தேவதைகளின் விரல்கள். நான்காவது கேள்வி, சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஸ் அவர்களால் எழுதப்பட்ட தமிழன் கனவு நூல் வெளியீட்டு நிகழ்விற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்குரிய சரியான விடை ஓய்வு நிலை நீதிபதி திருமதி ஸ்ரீநிதி நந்தசேகரன். ஐந்தாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு வேலைகள் யாருடைய மேற்பார்வையில் நடைபெறுகின்றது? இதற்குரிய சரியான விடை நீதிபதி உயர்திரு செல்வநாயகம் லெனின்குமார். ஆறாவது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த அருட்சகோதரிகள் எந்த சபையைச் சேர்ந்தவர்கள்? இதற்குரிய சரியான விடை வார்த்தையின் ஊழியர் சபை. ஏழாவது கேள்வி, இந்தியாவிலிருந்து வருகை தந்து யாழாயரை சந்தித்த வத்திக்கான் நாட்டுக்கான மேற்பார்வையாளர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை சார்ல்ஸ் ஷெராப். எட்டாவது கேள்வி, யூபிலி நாயகன் அருட்தந்தை அருட்செல்வன் அவர்கள் எந்த பங்கு திருகபையைச் சேர்ந்தவர்? இதற்குரிய சரியான விடை நவாலி புனித பேதுரு பாபிலு பங்கு. ஒன்பதாவது கேள்வி, கல்வி பணிபுரியும் திருக்குடும்ப சபை அருட்சகோதரிகளுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை மாகாண திருக்குடும்ப கன்னியர் மடத்தில். பத்தாவது கேள்வி, யாழ் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் 20 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான உதைபந்தாட்ட போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? இதற்குரிய சரியான விடை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி அணியினர். 11வது கேள்வி, அன்பிய வாழ்க்கை முறை எதனை அடிப்படையாக கொண்டது? இதற்குரிய சரியான விடை ஆதி கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. 12வது கேள்வி, அண்மையில் தனது குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடிய யாழ் மறைமாவட்ட அருட்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை மங்களராஜா. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற போட்டியாளர்களை அறிய தருகின்றோம். பாவண்ணா ஷாமினி யாழ் புனித யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி, ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். வெற்றி பெற்ற போட்டியாளர்களை நாம் மகிழ்வோடு வாழ்த்து நிற்கின்றோம். தொடர்ந்து வினாவிடை 162ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, திரு அவை எவ்வாறு செயற்பட வேண்டுமென்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? மூன்றாவது கேள்வி, அருட்தந்தை அமரர் சரத் ஜீவன் அடிகளின் எத்தனையாம் ஆண்டு உருத்திரபுரத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது? நான்காவது கேள்வி, கரம்பொன் புனித வேளாங்கண்ணி மாதா யாத்திரை தலத்தின் திருவிழா எப்போது கொண்டாடப்பட உள்ளது? ஐந்தாவது கேள்வி, யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் திருவிழிப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? ஆறாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக எழுச்சி நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? ஏழாவது கேள்வி, யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட
உலக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 8வது கேள்வி. கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் அனுஷ்டிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 9வது கேள்வி. சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு யோவான் ஆலயத்தில் புனரமைப்பு செய்யப்பட்ட திருப்பீடத்தை அபிஷேகம் செய்தவர் யார்? 10வது கேள்வி. முல்லைத்தீவு அளம்பில் புனித அந்தோனியார் ஆலய மரியாயின் சேனையினர் எத்தனையாம் ஆண்டு நிறைவை கொண்டாடினர்? 11வது கேள்வி. திரு அவையின் பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது? 12வது கேள்வி. மாங்குளம் இறைத்தியான இல்லத்தின் இயக்குனர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.